صلاة وتسليم وأزكى تحياتي يا رسول الله على المصطفى المختار خير البرية يا حبيب الله நீங்களில்லையே நாங்களில்லையே நாயனின் தூதே யா ரசூலல்லாஹ் நீங்களில்லையே நாங்களில்லையே நாயனின் தூதே யா ரசூலல்லாஹ் ஸலாத்து வ தஸ்லீமு வ அஸ்கா தஹியதி யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد. காயல்பட்டணம் முஹியுத்தீன் டிவியின் நேயர்களான மாணவ செல்வங்களே, இஸ்லாத்தின் சத்தியமான கொள்கைகளை தெரிய வேண்டும் என்ற ஆர்வத்தில் இந்த மார்க்க சம்பந்தமான வகுப்பில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் பாசத்திற்குரிய மாணவ செல்வங்களே, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு என்ன பாடம் படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், மரணத்திற்கு பின் மகான்கள். என்ன பாடம்? மரணத்திற்கு பின் மகான்கள். அதாவது மவுத் ஆயிட்டாங்கன்னு சொன்னால், வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொன்னால், நபிமார்கள் வலிமார்கள் இவங்க எல்லாம் அவங்களுடைய வஃபாத்துக்கு பின்னாடி என்ன கண்டிஷனில் இருக்காங்க, இது சம்பந்தமா தமிழகத்தில் ஏராளமான முஸ்லிம்களுக்கு பெரிய சந்தேகம், பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. எது சத்தியம்? சுன்னத்து வல் ஜமாத்தை சேர்ந்தவங்க அவங்க சில கருத்துக்களை சொல்கிறார்கள். எதிரணியான வஹாபிகள் அவங்க சில கருத்துக்களை சொல்றாங்க. எது சத்தியம் என்பதில் டவுட். ஆனா அந்த டவுட் தீர்றதுக்கு வழி இருக்கிறது. என்ன வழி அப்படின்னு கேட்டா, இந்த வஹாபிகள் சுன்னத்து வல் ஜமாத்துக்காரங்க எல்லோருமே ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்து என்ன அப்படின்னா, குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொள்வோம், குர்ஆன் ஹதீஸை அங்கீகரிப்போம். இது யார் சொல்றா? சுன்னத்து வல் ஜமாத்துக்காரங்களும் சொல்றாங்க, வஹாபிகளும் சொல்றாங்க. அப்ப ரெண்டு பேருமே ஏற்றுக்கொண்டதான இந்த கருத்து, குர்ஆன் ஹதீஸை அங்கீகரிப்போம். அந்த குர்ஆன் ஹதீஸ் இந்த மரணத்திற்கு பின் மகான்கள் என்ற சாப்டர்ல யாருக்கு சப்போர்ட் பண்ணுது? குர்ஆன் ஹதீஸுடைய சப்போர்ட்டிங், குர்ஆன் ஹதீஸுடைய ஆதரவு யாருக்கு இருக்குது? இதை நம்ம பார்த்தோம்னா சாப்டர் க்ளோஸ், ஃபைலை நம்ம மூடிடலாம். அப்போ இந்த மரணத்திற்கு பின் மகான்கள்னு சொல்லக்கூடிய விஷயம் சம்பந்தமா சுன்னத்து வல் ஜமாத்துடைய கொள்கைகள் என்ன, வஹாபிகளுடைய கொள்கைகள் என்னன்னு பார்ப்போம். ஒன்னாவது, நாம என்ன சொல்றோம்னா, மரணத்திற்கு பின் நபிமார்கள் வலிமார்கள் அவர்கள் உலகத்தில் இருந்து பேசப்படுகின்றதான பேச்சுக்களை, நம்முடைய பேச்சுக்களை, வேண்டுகோள்களை அவர்கள் அறிகிறார்கள், அவர்கள் கேட்கிறார்கள், இறந்தவர்கள் செவியேற்பார்கள் அப்படின்னு நாம சொல்றோம். எதிரணியான வஹாபிகள் என்ன சொல்றாங்க? இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள்னு சொல்றாங்க. புரியுதா? நாம இறந்தவர்கள் செவியேற்பார்கள் அப்படின்னு சொல்றோம். வஹாபிகள் இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள்னு சொல்றாங்க. அப்ப அந்த அவங்களுடைய கருத்து இருக்குல்ல, இதற்கு அவங்க மக்கள் மத்தியில சில ஆதாரங்களை முன்வைப்பாங்க. அந்த மக்கள் அந்த ஆதாரங்களை பார்த்து தான் ஏமாந்து போறது. ஆதாரங்கள் சொல்றாங்கல்ல, குர்ஆனை ஆதாரமா காட்டுறாங்க இல்ல, ஹதீஸ் ஆதாரமா காட்டுறாங்க இல்ல,
என்று சொல்லிட்டு ஆதாரங்களை முன்வைக்கும்போ மக்கள் ஏமாந்து போறாங்க. ஆனா உண்மையில் அவர்கள் வைக்கக்கூடிய ஆதாரங்கள் அவர்களுடைய அந்த கருத்துக்களுக்கு சாதகமாக இருக்காது. அந்த தப்பாக மீனிங் வச்சு மக்களை ஏமாத்துறது. அல்லாஹு தஆலா அது மிகவும் பகிரங்கமான முறையில் சூரத்து ஃபாத்திரின் 22வது வசனத்தில் மிகவும் பகிரங்கமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ யுஸ்மிஉ மை யஷா, நிச்சயமாக அல்லாஹு அவன் நாடியவர்களை செவியேற்க செய்கிறான். நாடியவர்கள்னா யாரு? இறந்தவர்களும் உண்டு, உயிருள்ளவர்களும் உண்டு. அடுத்தது வருகிறது, வமா அந்த பி முஸ்மிஇ மன் ஃபில் குபூர், மண்ணறைகளில் இருப்பவர்களை நபியே தாங்கள் செவியேற்க செய்ய மாட்டீர்கள். அப்ப இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் இல்ல, இதுல என்ன வருது? நபி அவர்கள் செவியேற்க செய்ய மாட்டார்கள். யார் செவியேற்க செய்வார்? அல்லாஹு தஆலா செவியேற்க செய்வான். அப்படி செவியேற்க செய்யும் போது இறந்தவர்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. உங்களுக்கே தெரிகிறது, வகுப்புகளில் படிக்கக்கூடிய மாணவர்களான உங்களுக்கு தெரிகிறது, இந்த வசனம் சூரத் ஃபாத்திரின் 22வது வசனம், நிச்சயமாக அல்லாஹு அவன் நாடியவர்களை செவியேற்க செய்வான் என்ற வசனம் இறந்தவர்கள் கேட்பார்கள், இறந்தவர்கள் செவியேற்பார்கள் என்ற அர்த்தத்தை, என்ற கருத்தை தருகிறது என்பது உங்களுக்கு தெரிகிறது. ஆனா பெரிய அறிஞர்களை போன்று வேஷம் அணிந்து மக்களுக்கு மத்தியில சொற்பொழிவாற்றுறாங்க இல்ல, டிவியில பேசுறாங்க இல்ல, அவங்களுக்கு தெரியல. இப்ப சொல்லுங்க, சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய கொள்கை இறந்தவர்கள் செவி ஏற்பார்கள், வஹாபிகளுடைய கொள்கை இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள். இப்ப குர்ஆனுடைய சப்போர்ட்டிங், குர்ஆனுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறது? சுன்னத்து வல் ஜமாஅத்துக்கு தான் இருக்கிறது. இங்க பாருங்க, தமிழகத்தில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு குர்ஆன் தர்ஜுமா, குர்ஆன் மஜீத் மூலமும் தமிழ் உரையும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹாஜி முகமது ஜான் லிட்டரரி போட்டிருக்கல. இதனுடைய கடைசி பகுதியில் ஒவ்வொரு தனித்தனி தலைப்புகளாக போட்டு அது எந்த அத்தியாயத்தில் எந்த வசனத்தில் வருது நம்பர் போட்டிருக்காங்க. அதுல நம்ம பார்க்கும்போது இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு, இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் ஒரு தலைப்பு போட்டு அதுல அவங்க ஒரு ஆயத்தை ஆதாரமாக கொண்டு வர்றாங்க. சூரத் நம்லுடைய 80வது வசனம், சூரத் நம்லுடைய 80வது வசனத்தை எதற்கு ஆதாரமாக கொண்டு வர்றாங்க? இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்று அவர்களுடைய கொள்கைக்கு ஆதாரமாக கொண்டு வர்றாங்க. அந்த நம்மளுடைய 80வது வசனம் என்ன சொல்கிறது? இன்னக்க லா துஸ்மிஉல் மௌத்தா, இதத்தான் அவங்க இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்பதற்கு ஆதாரமாக கொண்டு வருவது. இப்போ இவங்க ஆதாரமாக கொண்டு வர்றாங்களா? குர்ஆன் முழுமைக்கும் மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய இவர்கள், இவர்களை போன்ற ஏனைய வகாபிகள் தமிழ்நாட்டில் பல பிரிவுகளாக இருந்தாலும் இவங்களெல்லாம் இந்த வகாபிய கொள்கைகளில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இந்த இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்ற கொள்கையில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஆனா ஒரு அரபிக் கல்லூரியில் 2வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவனிடம் கேட்டால் அவருக்கு தெரியும், இந்த ஆயத் இந்த வாதத்திற்கு ஆதாரமாக முடியாது என்பது அவருக்கு தெரியும். அவங்க வாதம் என்ன? இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள். கொண்டு வரக்கூடிய ஆயத்து என்ன? இன்னக்க லா துஸ்மிஉல் மௌத்தா. என்ன அர்த்தம்? இன்னக்க நிச்சயமாக நபியே தாங்கள், இன்னக்க நிச்சயமாக நபியே தாங்கள், லா துஸ்மிஉ தாங்கள் செவியேற்க செய்ய மாட்டீர்கள், அல் மௌத்தா இறந்தவர்களை, இறந்தவர்களை நபியே தாங்கள் செவியேற்க செய்ய மாட்டீர்கள். இதுதான் இதனுடைய அர்த்தம். இது 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அரபிக் கல்லூரியில் 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு தெரியும். ஆனா இந்த அர்த்தம் இந்த குர்ஆனுக்கு மொழிபெயர்ப்பு செய்தவர்களுக்கு தெரியவில்லை. அப்ப எவ்வளவு பெரிய அறியாமையில் இருக்கக்கூடியதான ஒரு
கூட்டம் இந்த குர்ஆனுக்கு மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம புரியணும். இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம் சொல்வதாக இருந்தால் என்ன வரணும்? இன்னல் மௌத்தா லா யஸ்மஊன், நிச்சயமாக இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் அப்படின்னு அரபி வாசகம் இருந்ததுன்னு சொன்னா என்ன உங்களுக்கு ஹெட்டிங் போடலாம், இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள்னு ஹெட்டிங் போடலாம். ஆனா நபியே தாங்கள் இறந்தவர்களை செவியேற்க செய்ய மாட்டீர்கள், இறந்தவர்களை தாங்கள் செவியேற்க செய்ய மாட்டீர்கள் என்ற வசனம் ஒருபோதும் இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்பதற்கு ஆதாரமாக முடியாது. இந்த வசனம் குறிக்கக்கூடிய கருத்து என்ன? நபி அவர்களால் சுயமாக இறந்தவர்களை செவியேற்க செய்ய முடியாது. நபி அவர்களாக இருந்தாலும் ஏனைய மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையுமே படைக்கிறது யாரு? அல்லாஹு தஆலா தான் படைக்கிறான். அப்ப இறந்தவர்களை செவியேற்க செய்பவன் உண்மையில் யாருதான்? அந்த கருத்தை தாங்க இந்த ஆயத்துல சொல்றான். ஹதீஸுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறது பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர் தெரியுமா? பத்ர் போர் எத்தனாவது ரமலான் மாதம் எத்தனாவது நாள் நடந்தது? 17வது நாள் நடந்த அந்த பத்ர் போர் இருக்கிறதல்லவா, ஹிஜ்ரி 2வது வருடம் ரமலான் மாதம் 17வது நாள் நடந்த அந்த பத்ர் போர், அந்த பத்ர் போரிலே அந்த எதிரிகளான முஷ்ரிக்குகளில் கொல்லப்பட்டவர்களை ஒரு கிணற்றில் போடப்பட்டிருந்தது. அந்த கிணற்றுக்கு அருகாமையில் நின்று கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். யார்கிட்ட பேசுறாங்க? உயிருள்ளவங்க கிட்ட பேசுறாங்க? இல்லை, இறந்தவர்களிடம் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? யசுர்ருக்கும் அன்னக்கும் அத்தாத்துமுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டிருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? இப்போ ஃபஇன்னா கத் வஜத்னா மா வஅதனா ரப்புனா ஹக்கா ஃபஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, எங்களுடைய அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்ததான வெற்றி இங்க கிடைச்சிருக்கு. பத்ர் போர்ல வெற்றி பெற்ற பின்னாடி தானே இந்த பேச்சு. எங்களுடைய ரப்பு எங்களுக்கு வாக்களித்ததான விக்டரி, வெற்றி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு வாக்களித்ததான தண்டனை இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது பக்கத்துல இருந்து கொண்டு கேள்வி கேட்கிறார்கள் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹுடைய ரசூலே, மா துக்கல்லிமு மின் அஜ்சாதின் லா அர்வாஹ லஹா, ஆத்மாக்கள் இல்லாத பிணங்களுடன் ஏன் பேசுகிறீர்கள்? யார் கேட்கிறா? உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, என்னுடைய ஆத்மா எந்த ஒரு அல்லாஹுடைய அதிகாரத்தில் இருக்கிறதோ அந்த அல்லாஹுவின் மீது சத்தியமாக, மா அந்தும் பி அஸ்மா லிமா அகூலு மின்ஹும், நான் பேசுகின்றதான இந்த பேச்சுக்களை அவர்களை விடவும் நீங்கள் அதிகம் கேட்கக்கூடியவர்கள் அல்ல. உயிருள்ளதான உங்களை விட அதிகமாக இந்த பேச்சை யார் கேட்கிறா? அந்த இறந்தவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லும் போது, இது புகாரி சொல்வாங்கல்ல, புகாரில இருக்கா, புகார்ல இருக்கான்னு கேட்கிறாங்கல்ல, புகார்ல இருக்கு. புகாரியுடைய 3976வது ஹதீஸில் இந்த சம்பவம் வருகிறது. அப்ப இறந்தவர்கள் செவியேற்பார்கள் என்ற சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை, இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்ற வஹாபிகளுடைய கொள்கை இப்போது நாயகத்துடைய சப்போர்ட்டிங் யாருக்கு இருக்கிறது? சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு இருக்கிறது. யாராக இருந்தாலும் ஆணித்தரமாக சொல்வார்கள். ஆனா அந்த வஹாபிகள் சொல்வதற்கு தயங்குகிறார்கள். வஹாபிகளுடைய கருத்துக்களில் உண்மை இருக்குமோ என்ற சந்தேகத்தில் இருப்பவர்களும் அந்த தவறான கொள்கையை விட்டு வெளியே வருவதற்கு, சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு வருவதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா
குர்ஆனுடையவும் ஹதீஸுடையவும் சப்போர்ட்டிங், அது சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய கொள்கைக்குத்தான் இருக்கிறது. நமக்கு புரியுது. இன்னும் கேளுங்க. இப்ப பேச்சை தானே கேட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய பேச்சை கேட்டார்கள். அந்த பேச்சை விடவும் குறைவான சத்தம், அந்த பேச்சை விடவும் குறைவான சத்தத்தை கொண்டதான ஒரு சவுண்டையும் இறந்தவர்கள் கேட்பார்கள் என்பது அடுத்த ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் மையித்த இன்னல் அப்த இதா உதிஅ ஃபீ கப்ரிஹி வ தவல்லா அன்ஹு அஸ்ஹாபுஹு வ இன்னஹு ல யஸ்மஉ கர்அனி ஆலிஹிம். ஒரு மனிதர் அவர் இறந்ததற்கு பிறகு அவருடைய கபரில் வைக்கப்பட்டால், அவருடைய அடக்குவதற்காக வந்தார்களே தோழர்கள், குடும்பத்தினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் பிரிந்து போகும்போது அவர்களுடைய செருப்புகளின் சத்தத்தையும் அந்த இறந்தவர் கேட்பார். இது நாம பேசுற பேச்சை விடவும் குறைவானதா அதிகமானதா? செருப்பின் சத்தம் குறைவானது. பேச்சை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா என்பது தர்க்கத்தில் இருக்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? பேச்சை விடவும் குறைவானதையும் கேட்பார்கள். இறந்தவர் பேச்சை விடவும் குறைவானதையும், பேச்சை விடவும் சத்தத்தில் லோ ஆக இருக்கக்கூடியதான குரலையும் கேட்பார்கள் என்று சொல்லும்போது நம்ம கூட தான் நாயகம், சுன்னத்து வல் ஜமாத் காரங்க கூட தான் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். வஹாபிகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை கழுவி விட்டார்கள். வஹாபிகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, அல்லாஹ்வும் இல்லை. அடுத்த ஆதாரம் பாருங்க. இதெல்லாம் பக்கத்தில் நின்று சொல்லக்கூடியதான சத்தங்கள் கேட்கலாம். ஆனா வஹாபிகளுக்கு இதுவே ஆதாரம் தான். அவங்க பக்கம் தூரம் இந்த வித்தியாசம் இல்லாமல் என்ன மொத்தமாவே என்ன சொல்லிட்டாங்க? இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் சொல்லிட்டாங்க. நாம இப்ப பக்கத்தில் நின்று சொல்லுகின்றதான சத்தங்களை கேட்பார்கள் இப்ப ஆதாரம் சொன்னோம். தூரத்தில் நின்றும் தூரங்களில் நின்றும் சொல்லப்படுகின்றதான சத்தங்களையும் இறந்தவர்களான மகான்கள் கேட்பார்கள் அப்படின்னு நாம சொல்றோம். சரியா? அதற்கு ஆதாரத்தை பார்ப்போம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் முஸல்லிமின் யுஸல்லிமு அலைய இல்லா ரத்தல்லாஹு அலைய ரூஹி ஃபஅருத்த அலைஹி ஸலாம். உலகத்தின் எந்த பகுதியில் இருந்து எந்த ஒரு மனிதர், எந்த ஒரு முஸ்லிம் என் மீது சலாம் சொன்னாலும், என்ன சலாம்? எப்படி சலாம் சொல்வோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ், அதுவும் சலாம் தான். யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும். இது என்னதான்? சலாம் தான். இந்த உலகத்தில் எங்கிருந்து என் மீது சலாம் சொல்லப்பட்டாலும் நான் அந்த சலாமை கேட்கிறேன், அந்த சலாமுக்கு நான் பதிலளிக்கிறேன். எனக்கு ரூஹை திருப்பி தரப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்களா இல்லையா? வஃபாத் ஆயிட்டாங்க. உயிரோடு வஃபாத் ஆனதற்கு பிறகும் உயிரோடு இருக்கிறார்கள். ஆனா உலகத்திலிருந்து பிரிந்து விட்டார்கள். அவர்களும் அந்த மரணித்தவர்கள் என்ற பட்டியலில் சேரக்கூடியவர்கள் தான். அவங்க உலகத்தின் எந்த பகுதியில் இருந்து சொல்லப்படுகின்றதான சலாமையும் நான் கேட்பேன். அபூ தாவூதுடைய 2041வது ஹதீஸில் இது வருகிறது. அப்போ உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தும் பேசப்படுகின்றதான சத்தங்களை, சலாமை இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு கேட்கிறார்கள் என்று இந்த ஹதீஸில் வரும்போது இறந்தவர்கள் கேட்பார்கள் என்ற சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய வாதத்திற்குத்தான் நபி மொழியின் ஆதரவு இருக்கிறது. இன்னும் பாருங்க, நாம இப்ப சலாம் சொல்றோம், யா நபி சலாம் அலைக்கும்னு சொல்றோம். இத வஹாபிகள் சொல்ல மாட்டாங்க, சரிதானே? மௌலிது ஓத மாட்டாங்க.
மௌலிதில் வரக்கூடிய யா நபி ஸலாம் அலைக்கும் என்பது நாம உருவாக்கி கொண்டதா? அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை இல்லாமல் நாம சுயமாக உருவாக்கியதா? இல்லை, இது அல்லாஹுடைய கட்டளை. நபியின் மீது சலாம் சொல்லுங்கள். அந்த அல்லாஹுடைய கட்டளையத்தான் நாம யா நபி ஸலாம் அலைக்கும் மூலமாக அமுல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை தப்புன்னு சொல்லாம ஒருத்தன் குர்ஆனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருத்தர் தப்புன்னு சொன்னா அவன் எந்த மதத்துல இருக்கிறான் நம்ம விளங்கணும். இருக்கட்டும். ஆனா இந்த யா நபி ஸலாம் அலைக்கும் இதை சொல்ல வஹாபிகள் சொல்லாம இருந்தா கூட அவங்க சொல்லக்கூடிய ஒரு சலாம் உண்டு. நாயகத்தின் மீது அவங்களும் ஒரு சலாம வேறு வழி இல்லாம சொல்லிட்டு தான் இருக்காங்க. எந்த சலாம்? தொழுகையில். பாத்தீங்களா? புகாரியுடைய 831வது ஹதீஸில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகையில் இங்க அத்தஹியாத்துக்காக அமரும் போது நீங்கள் சொல்ல வேண்டும், அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்க ஐயுகன் நபியு. என்ன அர்த்தம்? நபியே, ஐயுகன் நபியு, நபியே, அஸ்ஸலாமு அலைக்க, உங்கள் மீது தாங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். இருக்குதா? இதை யாரும் சொல்லிட்டு இருக்கா? வஹாபிகளும் சொல்லிட்டு இருக்கு. இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் என்பதாக இருந்தால், என்பது உண்மையாக இருந்தால், அந்த கொள்கையில் நீங்கள் உறுதியாளர்களாக இருப்பவர்களாக இருந்தால் ஏன் சொல்றீங்க? தொழுகையில அத்தஹியாத்துல ஏன் சலாம் சொல்றீங்க? உங்களுடைய கொள்கைக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மாற்றமாக இருக்கிறது. உங்களுடைய செயல்பாடு சொல்கிறது உன்னுடைய கொள்கை பொய். ஒரு வஹாபி அவனுடைய செயல் என்ன சொல்கிறது? உன்னுடைய கொள்கை பொய்ன்னு சொல்லுது. அவனுடைய உள்ளம் என்ன சொல்கிறது? உன்னுடைய செயல் பொய். அவன் கேட்க மாட்டார்கள்னு நம்புறான். உள்ளத்துல கேட்கக்கூடியதான முறையில் ஒரு சலாமை தொழுகையில் சொல்கிறான். அவனுடைய சொல்லும் செயலும் மாறுபடும் போது உள்ளம் சொல்கிறது உன்னுடைய செயல் பொய், செயல் சொல்கிறது உன்னுடைய உள்ளம் பொய். பொய்யர்கள், மொத்தத்தில் பொய்யர்கள். அப்போ இறந்தவர்கள் கேட்பார்கள் என்ற கொள்கைக்குத்தான் அவர்களுடைய செயலே ஆதரவு அளிக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய சப்போர்ட்டிங், குர்ஆனுடைய சப்போர்ட்டிங், குர்ஆன் இறந்தவர்கள் செவியேற்பார்கள் என்பதில் தான் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆதரவு, அவர்களுடைய நெறிமொழிகளின் ஆதரவு, அது இறந்தவர்கள் செவியேற்பார்கள் என்பதில் தான் இருக்கிறது. இந்த இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய வஹாபிகளுடைய செயலும் எதற்குத்தான் ஆதரவாக இருக்கிறது? செவி ஏற்பார்கள் என்பதற்குத்தான் அவர்களுடைய செயலும் ஆதரவாக இருக்கிறது. மொத்தத்தில் சுன்னத்து வல் ஜமாத்துடைய இந்த கொள்கை 100% உண்மை, சத்தியம், ட்ரூத் என்பதில் எந்த விதமான கருத்து வேற்றுமைக்கும் இங்கே இடமில்லை. இந்த இரண்டு பேருமே ஒற்றுமையாக பேசக்கூடிய குர்ஆனை ஏற்றுக்கொள்வோம், ஹதீஸை ஏற்றுக்கொள்வோம், குர்ஆனும் ஹதீஸும் இறந்தவர்கள் செவியேற்பார்கள் சொல்லும் போது தமிழகத்தில் இனி இந்த விஷயத்துல சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லோருமே என்ன ஆக வேண்டியதுதான்? எல்லோருமே எந்த இயக்கத்துல அங்கத்தினர்கள் ஆக வேண்டியதுதான். சுன்னத்து வல் ஜமாத்துல எல்லோருமே ஆக வேண்டியதுதான். சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் பிரிவினைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் வழியே கிடையாது. அடுத்ததான இரண்டாவதான கொள்கை நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, சுன்னத்து வல் ஜமாத் இறந்தவர்கள் நம்முடைய உலகத்தில் நடக்கின்றதான காரியங்களை அறிவார்கள். நம்முடைய செயல்கள் நாம இப்போ பேசிட்டு இருக்கோம்னு சொன்னா, நீங்க இந்த பயானை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, மகான்களான மரணித்தவர்கள் இருக்கிறார்களே, அவங்க இந்த பயான் என்ன செய்யறாங்க? அவங்களும் கேட்கிறாங்க, அவங்களும் அறிகிறாங்க. ஆனா வஹாபிகள் என்ன சொல்றாங்கன்னா, இறந்தவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? கேட்க மாட்டார்கள். அல்லாஹுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறதுன்னு பார்ப்போம். அல்லாஹு தஆலா தௌபா சூராவுடைய 105வது வசனத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டா, வகுலி அமலு ஃபஸயரல்லாஹு அமலக்கும்
வ ரசூலுஹு வல் முஃமினூன் அப்படின்னு சொல்றோம். எல்லாம் நீங்க குர்ஆன் எடுத்து பார்க்கலாம். குர்ஆன் எடுக்கும்போது என்ன இருக்கணும்? ஒது இருக்கணும். சூரத்து தௌபாவுடைய 105வது வசனத்தில் உங்களுக்கு பார்க்கலாம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வகுல், நபியே தாங்கள் சொல்லுங்கள், இஅமலு, மனிதர்களே, மூமின்களே, நீங்கள் செய்யுங்கள். இஅமலு, நீங்கள் அமல் செய்யுங்கள், நீங்கள் வணக்கங்கள் நற்செயல்கள் புரியுங்கள். ஃபஸயரல்லாஹு, அல்லாஹு தஆலா பார்க்கிறான். அமலக்கும், உங்களுடைய செயலை அல்லாஹு பார்க்கிறான். அல்லாஹு தஆலா மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கானா? வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய ரசூலும் பார்க்கிறார்கள். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கும்போது மட்டும் பார்ப்பார்கள் நீங்க சொல்லல. வ ரசூலுஹு ஃபீ ஹயாத்திஹி அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன வந்திருக்கும்? அவங்களுடைய வாழ்நாள்ல மட்டும் என்ன செய்யறாங்க? பார்க்கறாங்கன்னு வரும். ஆனா அல்லாஹு தஆலா அப்படி சொல்லல. அவனுடைய ரசூலும் பார்க்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? வாழ்நாளிலும் பார்ப்பார்கள், இறந்த வாழ்வுக்கு பிறகும் பார்ப்பார்கள். மனிதர்களுடைய முஃமின்களுடைய செயல்களை பார்ப்பார்கள். முடிக்கவில்லை அல்லாஹு தஆலா வல் முஃமினூன், மூமின்களும் பார்ப்பார்கள். இங்கே இறந்தவர்கள் என்றோ உயிருள்ளவர்கள் என்றோ வித்தியாசப்படுத்தி அல்லாஹு தஆலா பேசல. என்ன சொல்றான்? வல் முஃமினூன். அதுல யாரெல்லாம் வர்றாங்க? உயிருள்ளவர்களும் வருவாங்க, அவங்களும் மூமின் தான். இறந்தவர்களும் வருவாங்க, அவங்களும் யாருதான்? மூமின் தான். அப்போ உயிருள்ளவர்களாக இருந்தாலும் இறந்தவர்களாக இருந்தாலும் அல்லாஹுடைய ரசூலும் நல்லடியார்களும் பார்ப்பார்கள் என்று இங்கே அல்லாஹு தஆலா சொல்லும் போது, ஆனா வஹாபிகள் என்ன சொல்றாங்கன்னா, இறந்தவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? கேட்க மாட்டார்கள். அவர்கள் நம்முடைய செயல்களை அறிய மாட்டார்கள். அதற்கு அவங்க ஒரு ஆதாரத்தை கொண்டு வராங்க. என்ன ஆதாரம் அப்படின்னா, வமிம் வராஇஹிம் பர்ஸகுன், அந்த இறந்தவர்களுக்கு பின்னால் திரை இருக்கிறது. சூரத்துல் முஃமினூனுடைய ஒரு வசனம், வமிம் வராஇஹிம் பர்ஸகுன், அந்த இறந்தவர்களுக்கு பின்னால் திரை இருக்கிறது. திரை இருக்கிறதுனால திரைக்கு பின்னால் இருக்கிறது என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. திரைக்கு பின்னால் இருக்கிறத பார்க்க முடியாது. அதே மாதிரி உயிருள்ளவர்களுக்கும் உலகத்தில் உள்ளவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் இடையில் என்ன இருக்கிறது? ஒரு கர்டன், ஒரு திரை, ஒரு பர்ஸக், ஒரு திரை இருக்கிறது. அதனால அறிய முடியாது. உயிருள்ளவர்களின் உலகத்தில் உள்ளவர்களின் நிலைமைகளை இறந்தவர்களால் அறிய முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த ஆதாரத்தை காட்டும்போ மார்க்கத்தை பற்றிய சரியான ஞானம் இல்லாத வாலிபர்கள், உங்களை மாதிரி அல்ல, நீங்க எல்லாம் நல்ல தரமா இருக்கீங்க, இந்த மாதிரி மார்க்க கல்வி கிடைக்காததான சாதாரணமான வாலிபர்கள் குர்ஆனுடைய ஆதாரத்தை சொல்லி அல்லவா இவர் இங்கே வாதத்தை நிரூபித்திருக்கிறார், அப்ப அறிய முடியாது அப்படின்னு நம்பிடுவாங்க. ஆனா இந்த வசனத்துடைய உண்மையான நிலைமை என்ன? இந்த வசனத்தில் வமிம் வராயிஹிம், அவர்களுக்கு பின்னால் என்று சொல்லப்பட்டது. அவர்கள் என்றால் யார்? இந்த அவர்கள் யார் என்று கேட்டால் நாம என்ன சொல்றோம்? மரணித்தவர்களான மகான்கள், மரணித்தவர்களான நபிமார்கள், மரணித்தவர்களான அவுலியாக்கள் நம்முடைய நிலைமைகளை அறிவார்கள் என்று சொல்லும் போது இவர்கள் திரை இருக்கிறது என்று கொண்டு வருவது யாரை பற்றி தெரியுமா? இந்த வசனத்திற்கு ஒரு 4-5 வசனங்களுக்கு முன்னால் இதனுடைய தொடர்ச்சி அங்கிருந்தே ஆரம்பிக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், தஆலா அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் இணை வைக்கக்கூடியதான அந்த இணை வைத்தலை விட்டும் அல்லாஹு தஆலா உயர்ந்திருக்கிறான். அவர்கள் அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவுக்கு இணையாக யாரையும் வணங்குகிறார்கள்? சிலைகளையும் வணங்குகிறார்கள். அந்த இணை வைத்தலை விட்டும் அல்லாஹு தஆலா உயர்ந்து விட்டான். அப்படின்னா அல்லாஹு தஆலாவுக்கு என்ன கிடையாது? இணை கிடையாது. அல்லாஹு தஆலாவுக்கு இணையாக யாரையும் வணங்க முடியாது. வணங்கப்படுவதற்கு அல்லாஹு தஆலா அல்லாத யாருக்கும் தகுதி கிடையாது. அந்த இணை வைத்தவர்கள் இருக்கிறார்களே,
அவர்களை பற்றி தான் பேச்சு. வராஇஹிம், அவர்களுக்கு பின்னால். அப்ப இது யாரை பற்றியதான கருத்து, யாரை பற்றியதான பேச்சு? முஷ்ரிக்குகள், காஃபிர்களை பற்றியதான பேச்சு. காஃபிர்களுக்கு பின்னால் என்ன இருக்கிறது? திரை இருக்கிறது. காஃபிர்களுக்கு பின்னால் கச்சன் இருக்கிறது. காஃபிர்களுக்கு உலகத்தில் நடக்கக்கூடியதான காரியங்களை அறிய முடியாது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொன்னதை மரணித்தவர்களான நபிமார்கள் அறிய முடியாது, மரணித்தவர்களான வலிமார்கள் அறிய முடியாது என்பதற்கு ஆதாரமாக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனா இவங்க செய்யக்கூடிய மார்க்கத்தின் பெயரால் செய்யக்கூடிய மிகப்பெரிய மோசடி, மிகப்பெரிய சூழ்ச்சி, காஃபிர்கள் விஷயத்தில் சொல்லப்பட்டதான ஒரு முடியாது என்ற ஒரு கருத்தை நபிமார்கள் வலிமார்களுடைய விஷயத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்ப சொல்லுங்க, இறந்தவர்கள் அறிவார்கள், இறந்தவர்கள் பார்ப்பார்கள் என்பது சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய கொள்கை. இறந்தவர்கள் அறிய மாட்டார்கள், இறந்தவர்கள் பார்க்க மாட்டார்கள் என்பது வஹாபிகளுடைய கொள்கை. குர்ஆனுடைய சப்போர்ட்டிங் யாருக்கு இருக்கிறது? இன்னும் என்ன தயக்கம்? இந்த வஹாபிசத்திலிருந்து ரிசைன் பண்ணி சுன்னத்து வல் ஜமாஅத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பதற்கு இன்னும் என்ன தயக்கம்? அடுத்து ஒரு வஹாபி, அந்த பிரிவின் ஒரு மிகப்பெரிய அறிஞராக கருதப்படுகின்ற ஒருவர், ஒரு மிகப்பெரிய அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் என்ன சொல்றாருன்னா, இறந்தவர்களுக்கும் இவ்வுலகில் வாழ்வோருக்கும் இடையே எவ்வித தொடர்பும் கிடையாது. முன்னாடி சொன்ன மேட்ரு தான் நம்ம அதற்குரிய ஆதாரங்களை சொல்ல போகிறோம். இறந்தவர்களுக்கும் இவ்வுலகில் வாழ்வோருக்கும் இடையே எவ்விதமான தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு வஹாபிய தலைவர். ஆனா பாருங்க, ஆதாரங்கள் அடுக்கடுக்காக இருக்கிறது. இறந்தவர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் இடையில் ஏராளமான சந்தர்ப்பங்களில் தொடர்புகள் நடக்கிறது, சர்வசாதாரணமாக நடக்கிறது என்பதற்குரிய ஆதாரங்கள் ஏராளமாக நமக்கு காட்ட முடியும். சஹீஹுல் புகாரியின் 3409வது ஹதீஸில் வருகிறது, இஹ்தஜ ஆதம் வ மூசா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் வாதம் செய்தார்கள். ஃபகால லஹு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த ஆதம் உள்ளதி அஹ்ரஜத்துக ஹதீஅத்துக மினல் ஜன்னah, நீங்கள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் பழத்தை சாப்பிட்ட காரணமாகத்தான் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வர வேண்டியதான ஒரு சூழ்நிலை உருவானது என்று சொல்லி அவர்களை கொஞ்சம் குறைவாக பேசினார். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், அந்த மூசல்லதி இஸ்தஃபாக்கல்லாஹு பிரிசாலாத்திஹி வ பிகலாமிஹி சும்ம தலூமினி அலா அம்ரின் குத்திர அலைய கபல அன் நுஹ்லக். நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், உங்களோட அல்லாஹு தஆலா உரையாடி இருக்கான், கலீமுல்லாஹியாக இருக்கீங்க, நீங்க படைக்கப்படுவதற்கு முன்னாடியே என் மீது தீர்மானிக்கப்பட்ட ஒரு காரியம்தான், அல்லாஹு தஆலா தீர்மானித்த காரியம்தான் நான் பழத்தை சாப்பிடுவதும் சொர்க்கத்திலிருந்து வெளியேறி பூமிக்கு வருவதும் எல்லாம் தீர்மானிக்கப்பட்ட காரியம், அல்லாஹு தஆலாவால் தீர்மானிக்கப்பட்ட காரியம். அல்லாஹு தஆலாவால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லி என்ன நீங்க படிக்கிறீங்களா அப்படின்னு யார் கேட்கிறா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்ன போது இதை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஹஜ்ஜ ஆதம மூசா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமை ஜெயித்து விட்டார்கள், வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்தவர்கள், அதற்கும் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் தான் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். இவங்க ரெண்டு பேரும் சந்தித்து உரையாடுகிறார்கள். புரியுதா? அப்போ எதற்கு பின்னாடி? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபாத்துக்கு பின்னாடி. இறந்தவர்களுக்கும் இவ்வுலகில் வாழ்வோருக்கும் இடையே எவ்வித கனெக்ஷனும் கிடையாதுன்னு சொன்னா புகாரியுடைய 3409வது ஹதீஸை என்ன செய்ய போகிறீர்கள்? ஹதீஸுடைய நாயகத்துடைய நபிமொழியின் சப்போர்ட்டிங் யாருக்கு இருக்கிறது? சுன்னத்து வல் ஜமாஅத்துக்கு இருக்கிறது. இனியும் தமிழகத்தின் முஸ்லிம்கள் வஹாபிகளிடம் சத்தியம் இருக்கிறது என்று சொல்லி ஏமாந்து போக வேண்டாம். சுன்னத்து வல் ஜமாஅத்தை நோக்கி படையெடுத்து வாருங்கள். மீண்டும் பாருங்கள், முஸ்லிம்
சஹீஹ் முஸ்லிமுடைய 166வது ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் ஹஜ்ஜிக்காக வந்த கட்டத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ரக் என்ற ஒரு கணவாய் வழியாக கடந்து சென்றபோது சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள், இது எந்த கணவாய்? சஹாபாக்கள் சொன்னார்கள், இது அஸ்ரக் என்ற கணவாய் என்று சொன்னபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தல்பியா சொல்லிக் கொண்டவர்களாக இந்த கணவாயிலிருந்து இறங்கி வருகின்ற காட்சி எனக்கு இப்போது பார்ப்பதை போன்று இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாங்க? தல்பியா சொன்னவர்களாக ஹஜ்ஜுக்கு வந்தாங்க. எதுக்கு பின்னாடி? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஹஜ்ஜுக்காக யார் வாரா? மூசா அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். அது அவருடைய வஃபாத்துக்கு பின்னாடியா வாழும் காலகட்டத்திலா? வஃபாத்துக்கு பின்னாடி. இன்னும் ஒரு கணவாய் வழியாக செல்லும் போது இது என்ன கணவாய் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், இது ஹர்ஷ் என்ற கணவாய். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தல்பியா சொன்னவர்களாக சிவப்பு ஒட்டகத்தின் மீது வருகின்ற காட்சி நான் இப்போது பார்ப்பதை போன்றிருக்கிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வஃபாத்தாகி விட்டவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள், தல்பியா சொல்கிறார்கள். அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். உயிருள்ளவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் இடையில் தொடர்பு உண்டா இல்லையா? உண்டு. அதைத்தான் இங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தும் போது வஹாபிகள் இங்கே புறமுதுகு காட்டி நிற்கிறார்கள். இன்னும் பாருங்க, நமக்கெல்லாம் தெரியும் மிஅராஜ் சம்பவம் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனாங்க? ஆரம்பத்தில் பைத்துல் முகத்தஸ் என்ற பள்ளி வாசலுக்கு சென்றார்கள். அங்கிருந்து ஒவ்வொரு வானங்களாக தாண்டி 7 வானங்களையும் கடந்து சித்ரத்துல் முந்தகாவையும் அடைந்தார்கள். அல்லாஹு தஆலாவை தங்களுடைய புறக்கண்ணால் நேரடியாக தரிசித்தார்கள், பார்த்தார்கள். அந்த மிஹ்ராஜுடைய சம்பவத்தின் போது பைத்துல் முகத்தஸ் பள்ளியில் அவர்கள் செல்லும் போது எல்லா நபிமார்களும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தாகல்ல, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தாகல்ல, இப்படி சில நபிமார்கள் மட்டும்தான் வஃபாத்தாகாதவர்கள். பெரும்பான்மையான நபிமார்களும் வஃபாத்தாகி விட்டவர்கள். அவர்கள் அனைவரும் அந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளியில் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுகிறார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு வானங்களில் சொல்லும் போது ஒவ்வொரு வானங்களிலும் ஒவ்வொரு நபிமார்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து உரையாடுகிறார்கள். 6வது வானத்தில் இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரிந்துரையின் பேரில்தான், அவர்களுடைய முயற்சியின் பேரில்தான், அவர்களுடைய இடைவிடாத உழைப்பின் பேரில்தான் 50 நேர தொழுகை 5 நேர தொழுகையாக மாற்றப்பட்டது. இந்த சம்பவம் இது புகாரியில் நாம் பார்க்கும்போது பல இடங்களில் மீண்டும் மீண்டும் வருகிறது. உதாரணத்திற்காக ஒரே ஒரு இடத்தை மட்டும் புகாரியின் 349வது ஹதீஸில் இதை நாம் பார்க்கிறோம். இறந்தவர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் இடையில் மிகவும் நெருக்கமான தொடர்பு, உயிருள்ளவர்களுக்கு மத்தியில் எப்படி தொடர்பு இருக்கிறதோ அது போன்றதான தொடர்பு நல்லடியார்களான இறந்தவர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் இடையில் இருக்கிறது என்பதை இந்த ஆதாரம் நமக்கு சொல்லித் தருகிறது. இது நபிமார்கள் தானே, நபிமார்கள் அல்லாத மற்றவர்களுடைய விஷயத்தில் ஒரு ஆதாரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டா அதற்கும் நமக்கு ஆதாரம் இருக்கிறது. ஒரு சம்பவம், உமைர் இப்னு ஹபீப் சுலமி, ஒரு மகான், ஒரு நல்லடியார். உமைர் இப்னு ஹபீப் சுலமி அவங்க ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். அவர்களுடைய ஒரு அனுபவம். நானும் என்னுடைய 8 தோழர்களும் கைது செய்யப்பட்டோம். ரோம் நாட்டுடைய படையின் மூலமாக கைது செய்யப்பட்டோம். அந்த எங்கள் 9 பேரையும் கொல்வதற்காக ரோம் நாட்டின் அரசர் கட்டளை போட்டார். அந்த 8 பேரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஒரு போலீஸ்காரர், அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு போலீஸ்காரர் எனக்காக பரிந்துரை செய்தார். இவரை நீங்க கொல்ல வேண்டாம், இவரை நான் கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி எனக்காக ஒரு போலீஸ்காரர் பரிந்துரை செய்து அவருடைய வீட்டுக்கு நான் சென்றேன்.
என்னை அவருடைய வீட்டுக்கு கொண்டு சென்றார். வீட்டுக்கு போனா அங்க அவருடைய ஒரு மகள், சூரியனை போன்று பிரகாசிக்கின்ற ஒரு மிகவும் பேரழகியான ஒரு மகள். அவர் சொன்னாரு, என்னுடைய கிறிஸ்தவ மதத்துக்கு நீ வருவதாக இருந்தால் என்னுடைய இந்த பேரழகியை மகளை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். இவர் ஒத்துக்கொள்ளவில்லை. இரவில் அந்த வீட்டில் தூங்கும் போது இந்த பெண் அவரை நோக்கி வருகிறாள். அந்த நபரை அடைய வேண்டும் என்ற தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினாள். அந்த நல்லடியார் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த பெண் கேட்டால், ஏன் இப்படி நீங்க மறுக்கிறீங்க? அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மார்க்கம் என்னை தடுக்கிறது. அப்போ அவங்க, இது நல்லடியார் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உங்களுடைய ஊருக்கு போகணும் அப்படித்தானே? நான் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். ஒரு நட்சத்திரத்தை காட்டி இந்த நட்சத்திரத்தின் வழியிலேயே நீங்கள் செல்லுங்கள். நட்சத்திரம் எந்த ரூட்ல இருக்குதோ அந்த ரூட்ல நீங்க செல்லுங்க. ராத்திரி எல்லாம் இந்த ரூட்லயே செல்லுங்க. பகலில் நீங்கள் ஒளிந்து கொள்ளுங்கள். என்னுடைய தந்தையுடைய படையாளிகள் அவங்க தேடி வரலாம். நீங்க பகலில் ஒளிந்து கொள்ளுங்கள். ராத்திரி இந்த நட்சத்திரத்தின் வழியில் நீங்கள் நடந்து செல்லுங்கள். உங்களுடைய ஊருக்கு போய் சேரலாம் அப்படின்னு ஐடியா சொல்லி கொடுத்து இந்த ஆளு அவங்க இறங்கி நடக்கிறாங்க. 4வது நாள் பகல் நேரத்தில் இவர்கள் ஒளிந்திருக்கும் போது ஒரு குதிரை படையின் சத்தம். அவங்க என்ன நினைச்சாங்க, இது யாரா இருக்கும்? அந்த போலீஸ்காரர் அனுப்பிய படையாக இருக்கும் என்று பயந்து கொண்டிருக்கும் போது பார்த்தால் கொல்லப்பட்ட 8 தோழர்கள் குதிரைகளில். இன்னும் வெண்மையான குதிரைகளின் மீது அறிமுகம் இல்லாத ஏராளமான நபர்கள். அவர்கள் இந்த உமேர் கேட்டார்கள், நீங்கள் தானே கொல்லப்பட்டீர்கள், எப்படி இங்க வந்தீங்க? அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சுஹதாக்களை வாழ வைக்கிறான். நாங்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதற்காக அல்லாஹு தஆலா எங்களுக்கு அனுமதி தந்தான். அதன் பெயரில் நாங்கள் வந்துள்ளோம். நல்லடியார்கள் இறந்தவர்கள் என்ன செய்றாங்க? வஃபாத்துக்கு பின்னாடி உலகத்துக்கு வருகிறார்கள், தொழுகைகளில் கலந்து கொள்கிறார்கள். புரியுதா? இது அல் பிதாயத்து வன் நிகாயா, ஆதாரபூர்வமான ஒரு சரித்திர நூல், ஒரு வரலாற்று நூல். அல் பிதாயத்து வன் நிகாயாவின் 9வது பாகம் 269வது பக்கத்தில் இந்த சம்பவத்தை உங்களுக்கு பார்க்க முடியும். இது ஒரு சம்பவம். அப்புறம் பாருங்க, இறந்தவர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் இடையில் என்னென்ன கனெக்ஷன்கள் எல்லாம் நிகழ்கிறது, ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. அபு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு தடவை ஒரு கபிரிஸ்தானுக்கு சென்று தொழுகையுடைய ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு ஒரு கபருக்கு அருகில் படுத்து கிடந்தேன். அப்போது கபரில் இருந்து ஒரு சத்தம், எழுந்திரு, என்னை நீ வேதனை செய்கிறாய். நீங்கள் உலகத்தில் வாழக்கூடியதான மனிதர்கள் அமல்கள் செய்வீர்கள், ஆனால் மன்னரைகளில் நிகழக்கூடியதான காரியங்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள். நாங்களெல்லாம் அறிகிறோம். உலகத்தில் நடக்கக்கூடியதான காரியங்கள், மன்னரைகளில் நடக்கக்கூடியதான காரியங்களை எல்லாம் நாங்கள் அறிகிறோம். ஆனால் எங்களுக்கு அமல் செய்ய முடியாது. எங்களுடைய அமல் செய்ய வேண்டிய பீரியட் அது கழிந்து விட்டது. நீங்க இப்ப தொழுவீங்களே 2 ரக்காத்து, இந்த 2 ரக்காத்தை தொழுறது இருக்குதே, அது எனக்கு உலகமும் உலகத்தின் எல்லா செல்வங்களும் கிடைப்பதை விடவும் எனக்கு மிகவும் பிரியமானது. ஆனா என்ன செய்ய முடியாது? தொழ முடியாது. ஆசைப்படுறாங்க. 2 ரக்காத்து தொழலாமா? அதனுடைய பலன் அவங்களுக்கு தெரியுது. அப்போ உலகத்தில் நடக்கின்றதான காரியங்களை அவர்கள் அறிகிறார்கள். அந்த கபருவாசி உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லடியாருடன் பேசுகிறார். இமாம் பைஹகி அவர்களுடைய தலாயிலின் நிபுவாவின் பாகம் 7 பக்கம் 40 இந்த வரலாற்று சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இன்னும் கேளுங்கள், தலாயில் இமாம் பைஹகியின் தலாயிலின் நிபுவாவின் பாகம் 7 பக்கம் 41 வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடியதான ஒரு சம்பவம். ஒரு சஹாபி ஒரு கபரின் அருகில் ஒரு கூடாரத்தை கட்டி அங்கே இருக்கிறார். அவருக்கு அது கபரு அப்படின்னு தெரியாது. அப்போ அந்த டைம்ல ஒரு மனிதர்
குர்ஆன் ஓதுகின்றதான சத்தம். என்ன அத்தியாயம்? சூரத்துல் முல்க். தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க் இருக்குல்ல, அந்த அத்தியாயத்தை ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் ஓதுகிறார்கள். ஆச்சரியமா இருந்தது. எங்க இருந்து வருது சத்தம்? கபர்ல இருந்து வருது. அப்ப இந்த சம்பவத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னபோது, உண்மை, இந்த சூரத்துல் முல்க் என்பது கபர் வேதனையில் இருந்து முஸ்லிம்களை காப்பாற்றக்கூடியதான ஒரு அத்தியாயம் என்று சொல்லி அந்த சம்பவத்தை அங்கீகரிக்கிறார்கள். இமாம் பைஹகி அவர்களுடைய தலாயிலின் நிபுவாவின் பாகம் 7 பக்கம் 41 இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். இப்படி ஏராளமான ஆதாரங்கள், இறந்தவர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் இடையில் நல்ல தொடர்பு இருக்கிறது. சாதாரண மக்களுக்கு தொடர்பு இருக்காது. இந்த வகாபிகள் சாதாரண மனிதர்கள், அவங்களுக்கு இந்த சம்பவங்களை எல்லாம் அறிய முடியல. அதனால யாருக்குமே தொடர்பு இல்லை, யாருக்குமே கனெக்ஷன் கிடையாது, யாருக்குமே தொடர்பு கிடையாது என்ற ஒரு முடிவுக்கு வருவது ஒரு சரியான பாதையாக இருக்காது. இப்போது நாம் சொன்னதன்படி நாயகத்துடைய நபிமொழிகள், வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் யாருக்கு ஆதரவாக இருக்கிறது? இறந்தவர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் இடையில் தொடர்பு உண்டு. அவர்கள் உலகத்திற்கு வருவார்கள், நல்லடியார்களுடன் சந்திப்பார்கள், உரையாடுவார்கள், தொழுகைகளில் கலந்து கொள்வார்கள், உதவுவார்கள் என்ற கருத்துக்குத்தான் ஹதீஸுடைய ஆதரவு இருக்கிறது என்பதை நாம் இங்கே தெரிகிறோம். அடுத்த ஒரு கொள்கை கேளுங்க. சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய கொள்கை, மகான்களின் உடல்கள் அழிந்து போகவில்லை. இறந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய உடல்கள் அழிந்து போகவில்லை. சாதாரண மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை நாம் மண்ணறையில் வைத்துவிட்டால் ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு பின்னாடி இன்னொரு ஆளை என்ன செய்ய முடியும்? அடக்க முடியும். ஏன்னா அந்த ஆள் என்ன செய்துட்டாங்க? அழிந்து போயிட்டாங்க. இதுதான் நபிமார்களுடைய நிலைமை என்றும் வலிமார்களுடைய நிலைமை என்றும் நல்லடியார்களின் நிலைமை என்றும் வகாபிகள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நல்லடியார்களின் உடல்கள் அழியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ சப்போர்ட்டிங் யாருக்கு இருக்குதுன்னு பார்ப்போம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின் அஃலலி அய்யாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ, உங்களுடைய தினங்களில் மிகவும் சிறந்ததான தினம் ஃப்ரைடே. இன்னைக்கு இந்த நாள் வெள்ளிக்கிழமை இருக்குல்ல, வெள்ளிக்கிழமை தான் ஒரு வாரத்துடைய தினங்களில் சிறந்த நாள். அதனால நீங்க என்ன செய்யணும்? ஃபஅக்ஸிரு அலைய மினஸ் ஸலாத்தி ஃபீஹ், அந்த நாளில் என் மீது நீங்கள் சலாத்தை அதிகப்படுத்துங்கள். அப்ப சலாத்து சொல்லுவோம், எல்லாரும் சலாத் சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அப்போ அந்த வெள்ளிக்கிழமையில் என் மீது நீங்கள் சலாத்தை அதிகப்படுத்துங்கள். ஃபஇன்ன ஸலாத்தக்கும் மஅரூதத்துன் அலைய, உங்களுடைய சலாத்து என் மீது வெளிப்படுத்தப்படும். நம்முடைய சலாத்து நாயகத்துக்கு தெரியும். உங்க பேர் என்ன? மஸ்ஊத். உங்க பாபா பேரு நாசிர், அப்துல் நாசிர். மஸ்ஊத் சன் ஆஃப் அப்துல் நாசிர் இந்த வெள்ளிக்கிழமையில் என் மீது 3 சலாத்து சொல்லி இருக்கிறார். அந்த ரிப்போர்ட் நாயகத்திற்கு தெரிவிக்கப்படுகிறது. சரியா? இப்படி சொன்னபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யார் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் வ கைஃப துஅரது ஸலாத்துனா அலைக்க வ கத் அரம்த, எப்படி எங்களுடைய சலாத்து தாங்களுக்கு தெரிவிக்கப்படும்? தாங்கள் தான் அழிந்து விட்டீர்களே. சஹாபாக்கள் கேட்பது ஆரம்ப காலத்தில் அவங்க இஸ்லாத்துல இல்லாம இருந்தாங்கல்ல, அப்போதைய அறிவை வைத்து கேட்கிறார்கள். புதுசா இஸ்லாமிய அறிவை இப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுப்பார்கள். பழைய இஸ்லாத்தில் இல்லாமல் இருக்கும் போது உள்ள அறிவை வைத்து கேட்கிறார்கள், தாங்கள் தான் அழிந்து போவீர்களே, எங்களுடைய சலாத்து எப்படி தாங்களுக்கு தெரிவிக்கப்படும்? அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்தி அஜ்சாதல் அம்பியா. நபிமார்களின் உடல்களை சாப்பிடுவதை விட்டும் நபிமார்களுடைய உடல்களை அழிப்பதை விட்டும் அல்லாஹு தஆலா பூமியை தடுத்திருக்கிறான். அதனால நபிமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நபிமார்கள் உடல்கள் என்ன செய்யாது, அழியாது, அது புழுக்களால் சிதைக்கப்பட மாட்டாது, அப்படிதான் இருக்கு. வஃபாத் ஆகும்போது எப்படி இருந்தார்களோ பல நூற்றாண்டுகள் கழிந்ததற்கு பிறகும் அப்படியே தான் இருக்கும். ஃப்ரீசர்ல வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கெமிக்கல்கள் வேதி பொருட்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, அது ஒன்றும் இல்லாமலேயே அப்படியே தான் இருக்கும். அபூதாவூதின் 1047வது ஹதீஸ் இது. அப்போ நல்லவர்களின் உடல்கள் அழியாது அப்படின்னு இந்த ஹதீஸ்ல நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு கேட்கலாம், என்ன கேட்பீங்க, நபிமார்களின் உடல்கள் அழியாது அப்படித்தானே இதுல வந்திருக்கு, வலிமார்களின் உடல்கள் அழியாது, அதற்கு ஆதாரம் சொல்லுங்க ஹஸ்ரத் அப்படின்னு கேட்கலாம். அதற்கும் ஆதாரம் இருக்கிறது. பாருங்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, அவர்களுடைய தந்தை அப்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் உஹது போரின் போது என்னுடைய தந்தை ஷஹீதாக்கப்பட்ட போது வதஃபன்து மஅஹு ஆഖர ஃபீ கப்ரிஹி, அந்த நெருக்கடியின் காரணமாக என்னுடைய தந்தையுடைய கபரில் இன்னொருவரையும் என்ன செய்தேன், வைத்து அடக்கினேன். 2 பேர்களை ஒரே கபரில் வைத்து அடக்கினேன். இடப்பற்றாக்குறையின் காரணமாக என்னுடைய தந்தையின் கபரில் இன்னொருவரையும் அடக்கினேன். ஆனால் சும்மலம் தத்திபு நஃப்சி அன் அத்ருக்கஹு மஅ ஆഖர ஃபஸ்தக்ரஜ்துஹு பஅத 6 அஷ்ஹுர். ஆனா எனக்கு மனசு கேட்கல, என்னுடைய தந்தையின் கபரில் இன்னொருவரும் இருப்பது எனக்கு மனசு கேட்கல. நான் 6 மாசத்துக்கு பின்னாடி அவங்கள வேற ஒரு தனியான கபரில் அடக்கம் செய்யலாம் என்று 6 மாசத்துக்கு பின்னாடி அவங்களுடைய கபரை தோண்டி நான் அவர்களுடைய ஜனாசாவை வெளியேற்றும் போது ஃபஇதா ஹுவ க யௌம வலஅத்துஹு, நான் 6 மாதங்களுக்கு முன்னால் எப்படி அவர்களை அடக்கினேனோ அப்படியே தான் இருக்கிறார்கள். இது நபியா, அப்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு நபியா? இல்ல, சஹாபி, ஒரு இறைநேசர். அவங்க 6 மாசத்துக்கு பின்னாடி அவங்க உடல் என்ன செய்யல, கொஞ்சம் கூட மாறுபாடு உண்டாகவில்லை, அழியவில்லை, கரைந்து போகவில்லை, புழுக்களால் மாற்றப்படவில்லை. இப்போ இறந்தவர்களின் நல்லவர்களின் இறந்தவர்களான மகான்களின் உடல்கள் அழியாது என்பதில் இது புகாரியின் 1351வது ஹதீஸ், ஆதாரபூர்வமான சம்பவம். புகாரியுடைய ஆதரவு சுன்னத்து வல் ஜமாத்துக்கு தான் இருக்கு. இன்னும் பாருங்க, தல்ஹத் பின் உபைதுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சஹாபி, ஒரு நாயக தோழர் தல்ஹத் பின் உபைதுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க வஃபாத்தான போது அவங்கள கபரில் வைக்கப்பட்டது, கபரில் அடக்கப்பட்டது. அதற்கு பின்னாடி 30 வருஷங்களுக்கு பின்னாடி, அவங்க அடக்கப்பட்ட 30 வருஷங்களுக்கு பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள இந்த தல்ஹத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கனவில் காண்கிறார்கள். கனவில் காணும் போது அந்த தல்ஹத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், தண்ணீர் பெருக்கம் என்னுடைய கபரில் உண்டாயிருக்கிறது. தண்ணீரின் வருகையின் காரணமாக நான் தண்ணீரின் காரணமாக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனவே என்னை வேறு இடத்திற்கு மாற்றுங்கள் என்று யாருடைய கனவில் சொல்கிறார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கனவில் தல்ஹத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களுடைய கபரை தோண்டுவதற்காக சொன்னார்கள். தோண்டி வேறு இடத்தில் அடக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் கபரை தோண்டிய போது, எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி? 30 வருஷத்துக்கு பின்னாடி தோண்டிய போது, கஅன்னஹு அன்துரு இலல் காஃபூரி ஃபீ ஐனிஹி லம் யதகய்யர், அவர்களுடைய கண்ணில் வைக்கப்பட்டதான கற்பூரம் கூட மாறுபடாமல் இருக்கிறது.
சுப்ஹானல்லாஹ். கண்ணில் வைக்கப்பட்டதான கற்பூரத்திற்கு கூட எந்த விதமான மாறுபாடும் உருவாகவில்லை. அந்த நல்லடியாருடைய உடலுக்கு எந்த மாறுபாடும் உருவாகவில்லை. அந்த நல்லடியார்களுடைய பரக்கத்தின் காரணமாக, நல்லடியார்களோடு சேர்ந்த காரணமாக கற்பூரத்திற்கும் என்ன உண்டாகவில்லை, எந்த விதமான மாறுபாடும் உண்டாகவில்லை. இந்த வஹாபிகள் ஹதீஸை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவர்கள் சொல்ல வேண்டிய பேச்சு என்ன? மகான்களின் உடல்கள் அழியாது, மகான்களின் இறந்தவர்களான மகான்களின் உடல்கள் அழியாது, மட்டுமல்ல அவர்களோடு அவர்களுடைய கண்ணில் இருக்கின்றதான கற்பூரமும் அழியாது என்று சொல்ல வேண்டும். சரிதானா? இது வரலாற்று சம்பவம். வரலாற்று சம்பவத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று இவர்களுக்கு சொல்ல முடியாது. இவங்க வரலாற்று சம்பவங்களை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். வஹாபிகளிடம் கேட்டால் காந்தியடிகளை கொண்டவர் யாருன்னு கேட்டா என்ன சொல்வாங்க? எல்லாரும் மாதிரி கோட்ஸேன்னு சொல்லுவாங்க. குர்ஆன்லயா வருது, ஹதீஸ்லயா வருது, வரலாற்று சம்பவம். அவங்களும் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறார்கள். மின்சாரத்தை கண்டுபிடித்தது யாருன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவாங்க? தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லுவாங்க. இது குர்ஆன்லயா வருது, ஹதீஸ்லயா வருது? வரலாற்று சம்பவம். வரலாற்று சம்பவம். இந்த வரலாற்று சம்பவத்தை குர்ஆன் மறுக்கவில்லை, ஹதீஸ் மறுக்கவில்லை. எனவே இது ஷரஹுல் முஹத்தப் என்ற நூலில் இமாம் நவவி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் சம்பந்தமான பல விஷயங்களில் வஹாபிகள் ஆதாரத்திற்காக ஏற்றுக்கொள்கின்ற இமாம் நவவி ரலியல்லாஹு அன்ஹு ஷரஹுல் முஹத்தபுடைய ஷரஹுல் முஹத்தப் 5ஆம் வால்யூம் 5இல் இந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். இன்னும் பாருங்கள், இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஏராளமான சம்பவங்களை ஆதாரமாக காட்ட முடியும். இப்போது நான் சொல்கின்றதான சம்பவம் புகாரியின் 1390வது ஹதீஸ். இப்போது நான் சொல்ல போகின்றதான ஹதீஸ். வலீத் பின் அப்துல் மலிக் என்ற அரசருடைய காலகட்டத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரவுலா ஷரீஃபுடைய சுவர் கொஞ்சம் இடிந்தது. அப்போ அதை புனர் நிர்மாணம் செய்வதற்காக அவர்கள் அதை புனரமைப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அந்த பூமியின் அடிப்பகுதியில் இருந்து ஒரு கால் வெளிப்பட்டது. சஹாபாக்களுக்கு தெரியவில்லை இது யாருடைய கால், இது யாருடைய கால் என்பது சஹாபாக்கள் யாருக்கும் தெரியவில்லை. கடைசியில் உருவா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வல்லாஹி மாஹிய கதமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது நாயகத்துடைய பாதம் அல்ல, மாஹிய இல்லா கதமு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இது நிச்சயமாக உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாதம்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டு பல வருடங்களுக்கு பின்னால் நடைபெறுகின்றதான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தின் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பாதத்திற்கு எந்த விதமான மாறுபாடும் உருவாகவில்லை. பாதம் மட்டும்தான் வெளிப்பட்டது, பாதம் அழியவில்லை. மீதி உடலும் எப்படித்தான் இருக்கணும்? அழியாம தான் இருக்கணும். அப்போ ஹதீஸுகளும் வரலாற்று சம்பவங்களும் இஸ்லாத்தில் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற காரியங்கள் எல்லாமே இறந்தவர்களின் உடல்கள், நல்லவர்களான நபிமார்கள் வலிமார்களான இறந்தவர்களின் உடல்கள் அழியாது என்பதைத்தான் காட்டுகிறது. நல்லவர்களுடைய உடல்கள் அழியும், வலிமார்களுடைய உடல்கள் அழியும் என்பதாக இருந்தால் வஹாபிகள் அதற்குரிய ஆதாரத்தை சொல்ல வேண்டும். அவர்கள் அவர்களுடைய ஆசையைத்தான் சொல்கிறார்களே தவிர ஆதாரத்தை சொல்லவில்லை. அவர்களுடைய விருப்பங்களை தான் சொல்கிறார்களே தவிர ஒரு எவிடன்ஸை கொண்டு வரவில்லை. புரியுதா? சுன்னத்து வல் ஜமாஅத்தில் தான் சத்தியம் இருக்கிறது என்பதை நாம் இந்த கருத்திலும் இந்த கொள்கையிலும் விளங்குகிறோம். கடைசியான மேட்டர். இப்போ நாம என்ன சொல்லிட்டு வர்றோம்? நல்லடியார்களான மரணித்தவர்கள் கேட்பார்கள், செவியேற்பார்கள். அவர்கள் நம்முடைய பேச்சுக்களை, நம்முடைய வேண்டுகோள்களை அறிகிறார்கள். அவர்களுடைய உடல் அழிந்து போகவில்லை. அவர்களுக்கு உலகத்திற்கு வர முடியும், மனிதர்களுக்கு உதவ முடியும். இதெல்லாம் இஸ்லாத்துடைய கொள்கைகள் என்று இங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கும் போது இனி அவர்களிடம் எங்களுக்கு உதவுங்கள், எங்களுக்கு வழிகாட்டுங்கள் அப்படின்னு ஒரு உதவி கேட்டா அது எப்படிங்க ஷிர்காக மாறும்? அழியவில்லை, அறிகிறார்கள்,
கேட்கிறார்கள், சஞ்சரிப்பார்கள், உலகத்திற்கு வருவார்கள், உதவுவார்கள் என்றெல்லாம் இருக்கும்போது இனி உதவி கேட்டால் அது எப்படிங்க ஷிர்காக மாறும்? முஸ்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை அல்லாஹு தஆலா தான் எல்லா ஆற்றல்களுக்கும் சொந்தமானவன். சுயமான ஆற்றல்கள் அனைத்துமே அல்லாஹு தஆலாவுக்குரியது. எல்லா ஆற்றல்களையும் எல்லா செயல்களையும் படைக்கக்கூடியவன் அல்லாஹு தஆலா தான் என்ற நம்பிக்கையில் நபிமார்களுடன் வலிமார்களுடன் உதவி தேடினால் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. யா ரசூல் அல்லாஹ் அகிஸ்னி, அல்லாஹுடைய ரசூலே எனக்கு உதவுங்கள். யா முஹியுத்தீன் அகிஸ்னி, முஹியுத்தீன் ஷேக் அவர்களே எனக்கு உதவுங்கள் என்று கேட்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அதை எந்த மார்க்கத்தின் எந்த ஆதாரங்களும் மறுக்கவில்லை என்பது சுன்னத்து வல் ஜமாத்துடைய கொள்கை. ஆனால் இந்த உதவி தேடுதலை மிகப்பெரிய பாவமாக, உலகத்தின் பாவங்களில் எல்லாம் மிகப்பெரிய பாவமாக வகாபிகள் கருதுகிறார்கள். சிலை வணக்கத்தை விடவும் பெரிய பாவம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நமக்கு என்ன புரியுது? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கிறேன், ஒரு கிளாஸ் தண்ணி தாங்கன்னு கேட்கிறேன். எந்த அடிப்படையில் கேட்கிறேன்? நான் இப்படி கேட்டா உங்களுக்கு அது கேட்குமா? உங்களுக்கு தண்ணி கொண்டு வர முடியுமா? கேட்கும், தண்ணி கொண்டு வர முடியும். அதனால நான் என்ன செய்யறேன்? கேட்கிறேன். இது ஷிர்கா? இது பாவமா? அல்லாஹ் தஆலாவிடம் கேட்கல, யார்கிட்ட தான் கேட்கிறேன்? அடியார்கிட்ட தான் கேட்கிறேன். இது ஷிர்க் அல்ல. இதே மாதிரி குர்ஆனை அடிப்படையாக வைத்து, ஹதீஸை அடிப்படையாக வைத்து நல்லவர்களான மரணித்தவர்கள் அறிவார்கள், கேட்பார்கள், சஞ்சரிப்பார்கள், வருவார்கள், உதவுவார்கள் என்றெல்லாம் நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகு இனி உதவி கேட்டா அது இது மாதிரி தானங்க ஆகும்? என்ன ஆகாது? ஷிர்க் ஆகாது. ஷிர்க்னா என்ன? அது எங்கேயோ கிடக்குது, மிகப்பெரிய பாவம். அல்லாஹு தஆலாவுக்கு இணையாக ஒருவரை நம்புவது. நாம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட உதவி கேட்டா, கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட உதவி கேட்டா இவங்க அல்லாஹ் மாதிரி ஒரு இலாஹி அப்படின்னு நம்பல. இவங்க அல்லாஹ் மாதிரி படைக்கக்கூடிய ஆளு அப்படின்னு நம்பல. இவங்களுக்கு அல்லாஹு தஆலாவை போன்று சொந்தமான சக்தி இருக்கிறது அப்படின்னு நம்பல. அல்லாஹு தஆலாவுக்கு தான் ஆற்றல். உயிருள்ள காலத்தில் இவர்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டு எப்படி படைப்புகளுக்கு உதவினார்களோ அத மாதிரி இவங்களுடைய வஃபாத்துக்கு பின்னாடி உதவ முடியும். இந்த நம்பிக்கையில கேட்கிறோம். இதில் என்ன கிடையாது? ஷிர்க் என்பதே கிடையாது. இணை வைப்பதின் ஒரு அம்சமும் கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் தெளிவாக சொன்னார்கள், சகோதரர்களே, வல்லாஹி மா அகாஃபு அன் துஷ்ரிகு பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் இணை வைப்பீர்கள் என்று நான் பயப்படவில்லை. நாம என்ன செய்ய மாட்டோம்? இணை வைக்க மாட்டோம்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியுடைய ஹதீஸ். ஆனா இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? உலகத்தின் பெரும்பான்மையான மக்களும் யாருதான்? சுன்னத்து வல் ஜமாத் தான். உலகத்துடைய மொத்த பாப்புலேஷன் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு 1% அல்லது 2% அல்லது 3% தான் யார் இருக்கா? வஹாபிகள் இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல பார்த்தா ஒரு 40 பேர் 50 பேர் இருக்கலாம். ஒரு கூட்டத்தில் பார்த்தா ஒரு 1000 பேர் 2000 பேர் இருக்கலாம். உலகத்தின் மொத்த மக்கள் தொகையை எடுங்கள், கணக்கு போட்டு பார்த்தா வஹாபிகள் எத்தனை பெர்சென்ட் தான்? 2-3% தான். பெரும்பான்மையான மக்களும் யாரு தான்? சுன்னத்து வல் ஜமாத் மக்கள் தான். அவங்க எல்லாம் வலிமார்களிடமும் நபிமார்களிடமும் உதவி தேடலாம்னு நம்புறாங்க. அவங்கள என்னன்னு சொல்றாங்க? இவங்க முஷ்ரிக்குகள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? எனக்கு பிறகு என்னுடைய சமுதாயம் இணை வைப்பவர்களாக மாறுவது நான் பயப்படவில்லை. யாருக்கு இருக்குது சப்போர்ட்டிங்? சுன்னத்து வல் ஜமாத்துக்கு தான் இருக்குது. சரியா? இனி நமக்கு இதுக்கு ஆதாரம் பார்ப்போமா? இறந்தவர்களிடம் நபிமார்களிடம் வலிமார்களிடம் உதவி தேடுவதற்கு ஆதாரத்தை பார்ப்போமா? ஒரே ஒரு ஆதாரத்தை சொல்கிறேன், ஒரு மிகவும் தெளிவான, வஹாபிகளால் எந்த மறுப்புமே சொல்ல முடியாத ஒரு ஆதாரம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதி காலகட்டத்தில் உலகத்திற்கு வருவார்கள். ஒரு நீதியுள்ள அரசராக வருவார்கள். அவர்கள் உலகத்திற்கு வந்து சிலுவைகளை எல்லாம் உடைப்பார்கள், பன்றிகளை எல்லாம் கொல்வார்கள். இந்த வரி
ஜிசியா என்ற வரியை ஏற்க மாட்டார்கள், முஸ்லிமாக வேண்டும் என்று அவர்கள் கட்டளை பிறப்பிப்பார்கள். அந்த காலகட்டத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்ற காலகட்டத்தில் லஇன் காம அலா கப்ரி, என்னுடைய கபருக்கு அருகில் அவர்கள் வந்து நின்று கொண்டு யா முஹம்மத் என்று அழைத்தால் ல உஜீபன்னஹு, நான் நிச்சயமாக அவர்களுக்கு பதிலளிப்பேன். முஸ்னத் அபி அலாவின் 6584வது ஹதீஸ். வஹாபிகள் மிகப்பெரிய ஹதீஸ் அறிஞர் என்று போற்றக்கூடிய அல்பானி இந்த ஹதீஸை சஹீஹ் ஆதாரபூர்வமானது என்று சொல்லி இருக்கிறார். யா முஹம்மது அப்படின்னு சொன்னா வெறும் ஒரு அழைப்பு மட்டுமா? அவங்க யா முஹம்மதின் அழைப்பாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு கேட்பாங்க. இதுவா அர்த்தம்? அதுல என்ன அர்த்தம் இருக்குது? உதவி தேடுவார்கள். உதவி தேடினால் நான் என்ன செய்வேன்? அவர்களுக்கு உதவுவேன். என்னிடம் யா முஹம்மது என்று அழைத்தால் நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன் சொன்னா, என் கபர் பக்கத்தில் வந்து உதவி தேடினா நான் அவங்களுக்கு என்ன செய்வேன்? உதவுவேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, வஃபாத்தாகிவிட்ட நபிமார்களிடம் உதவி தேடுவது அது மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டதான ஆமோதிக்கப்பட்டதான விஷயம். இது ஷிர்காவதற்குரிய எந்த விதமான ஒரு வாய்ப்புமே இங்கே கிடையாது. உதவி தேடுவதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்ற சப்போர்ட்டிங் சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு தான் இருக்கிறது என்ற கருத்தை நாம் இங்கே உங்களுக்கு முன்னால் ஆணித்தரமாக சொல்கிறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய தோழர்கள், உங்களுடைய கிளாஸ்மேட் அவங்க கிட்ட ஆணித்தரமாக இந்த கருத்துக்களை சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த மாணவ பட்டாளத்திற்கு இருக்கிறது என்று சொல்லி, இன்ஷா அல்லாஹ் இனி நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அது அடுத்த வகுப்புகளில் மீண்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் தெளிவுபடுத்துவோம். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. பாடம் 1 மரணத்திற்கு பின் மகான்கள் என்ற இந்த வகுப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.